இன்னைக்கு வந்து நாங்க பாட்டி கூட முல்லைத்தீவு காட்டுக்குள்ள புலி வேட்டைக்கு போக போறோம். மொத புலி டெஸ்ட் பண்ணட்டுமா? பாருங்க மலை மழை பெய்யுதா? வீட்டில் இருந்து கொண்டு வரதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க, காட்டில் இருந்து கொண்டு வரதெல்லாம் நாங்கள் கொண்டு போவோம். அதான் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் இருக்கிற டீல். அப்பா எங்கே போனாலும் பாட்டி வேணுங்க. என்னையே தான் மாமரத்தில் ஏற்றுவானோ, பலாமரத்தில் ஏற்றுவானோ, பனை மரத்தில் ஏற்றுவானு. ஐயோ மச்சான் மன்னாரு, உங்கள் அப்பா என்ன சொன்னார்? அடித்தான் கொழுக்கட்டை போல் தடிச்சு கிடக்குது. ஏன்டா மச்சான் உனக்கு இப்படி விருந்து நடக்குது? புலி கூட இன்னைக்கு சண்டையை பார்க்க போறீங்களா? உப்பு இருக்கும்னா ஷா அடி பொலி. எக்ஸ்பிரிமெண்ட் சக்சஸ். வெல்கம் டு ஆர்ஜே பீட் கேஜே. ஓகே, பாட்டி என்ன நலமா? நல்ல மாதிரி தெரியலையே. நலந்தான், ஆனால் காய்ச்சல் கொஞ்சம், அதுக்கு ஒன்றும் செய்யலாது. நலந்தானா நலந்தானா உயிர் உள்ளமும் நல ஏலாத ஆளு. காய்ச்சல் நிறைய பேர் கண் வச்சுட்டாங்களோட சுற்றி போடணும். இன்றைக்கு நான் தான் இப்போ கற்பூரம் சுற்றி போடணும் பாட்டி. இன்றைக்கு என்ன பாட்டிக்கு கொஞ்சம் வேலையை கிடக்கு. நீ பேராண்டியை வந்து ஏற்ற போகணும். அதோட சேர்த்து வந்து இங்கே இளவு வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் பாட்டி ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் வந்துட்டு புளி கொண்டு போங்கடா, புளியை கொண்டு போங்கடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன புளின்னு சொல்லி பார்த்தா பல புளி. அதாவது இன்னைக்கு வந்து நாங்கள் பாட்டி கூட முல்லைத்தீவு காட்டுக்குள்ளே புலி வேட்டைக்கு போக போகிறோம். புலி வேட்டைன்னு சொன்னால் புலி கிடையாது, அந்த புலி. ஸோ அந்த புளியை தான் வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் கொண்டு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வெளிக்கிட போகிறோம் ஊருக்கு சடன்னு. அதனால் பாட்டிக்கு வந்துட்டு ஒரு அட்டென்ஷனை போட்டுட்டு இங்கேருந்து நாங்கள் வெளிக்கிடணும். அண்ட் அதுக்கு முன்னால் பாட்டி கூட சேர்ந்து இப்போ நாங்கள் புலி வேட்டைக்கு போகிறோம். முதலாக ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஸ்கூல் படித்த காலத்தில் தான் நேர் இறங்கியிருக்கோம். நிறைய புளிய மரத்தில் உசுப்பியிருக்கிறோம், உழுப்பியிருக்கிறோம், எல்லாமே செய்திருக்கிறோம். ஆனால் அதுக்கெல்லாம் அப்புறமா இன்றைக்கி தான் முதலாக மரம் ஏறத்துக்குரிய மாதிரி தான் வந்திருக்கேன். இன்றைக்கு நேற்று சொன்னீங்க பாருங்க நீங்கள், அதெல்லாம் இன்றைக்கு மரம் ஏறத்துக்குரிய மாதிரி வந்து என்ன பாட்டியோட கத்தரிக்காய் பச்சடி செய்கிறோன்ட்டு இருந்தோம். அப்போ சடனு இளவு வீட்டுக்கு போகணுன்றதுனால வந்து அதை கேன்சல் பண்ணியாச்சு. நாங்களும் வந்து வெளிக்கூடணும். ஸோ இந்த ஒரு வீடியோட இந்த ஒரு 1 வீக்ஸுக்கு அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து தொடருவோம். அது எப்படி வந்து இறங்குவோம் அப்படிங்கிறது நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து பாட்டி கூட நாங்கள் வேட்டைக்கு போகிறோம். என்ன பாட்டி? இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க புலி வேட்டைக்கு போகலாம். இது என்னெல்லாம் நினச்சிட்டு வாங்கண்ணா. ஒன்று வந்து இது கோயில் அடிக்கணும், வேறு என்ன நினச்சேன், குளக்கட்டையில் போய் சமைக்கணும் நடலாம். ஆனால் எல்லா நேரமும் மட்டுக்கு மட்டுடா. இங்கே ஒரே இலவு தாண்டா, மட்டுக்கு பைக் இருந்ததுனால நாங்களாச்சும் வேகமாக வந்து போகலாம். பைக் பிரச்சனை தானே. பஸ்ஸில் ஏறினா இனி அவங்கள கொண்டு விடுற டைம் தான் வரணும். இங்கெல்லாம் ஆட்டோ பிரச்சனை வேறு. நேற்று கிளி வீட்டை போயிருந்தோமா, அப்பா கிளியாக பாடிச்சு. என்ன சாப்பாடு? போன வாட்டி வந்து போனதுனால இருந்து சாப்பிட்டு போய் சொன்னாங்க. எங்களுக்கு டைம் போட்டுது. ஏன்டா டைம் போக முடிச்சுன்னா அப்புறம் அடுத்து நீ பஸ் வராது. அப்போ இருந்து ஜூஸ் இதில் போட்டு கொடுத்தாங்க, குடிச்சிட்டு போயிருந்தோம். எங்கட பக்கம்லாம் நாவப்பழம் உசுப்புவாங்க, அது கீழே படங்கு போட்டு உசுப்புவாங்க. இங்கே தானாகவே விழுந்திருக்கு. பாவ் நல்ல பழம். புலி டேஸ்ட் பண்ணட்டுமா? இன்னைக்கு பஸ் பிரயாணம் வேறு. நல்லா புளி சாப்பிடு தோற, நல்லா சாப்பிடு பாட்டி. பஸ்ஸில் போகிறோன்னா புளியை சாப்பிட்டு போகலாமா? போகக்கூடாது, வயிற்றால் அடிக்கும். வயிற்றால் அடிக்கும். அப்போ இன்றைக்கு போகல, ஃபார்மஸுக்கு போயிட்டு போகணும் ப்ரோ. என்ன சைஸ் ப்ரோ உங்களுக்கு என்ன சைஸு? என்னது இடுப்பு சைஸு? நான் புளி சாப்பிட்றேன். அப்போ நான் மட்டும் தான் பண்ணணுமா? நீங்கள் மட்டும் தான்.
வேறட்டுமா பாட்டி ஆ புளி கூட இன்னைக்கு சண்டே பார்க்க போறீங்களா? புலி ம் பாட்டி ம் புளிய மரத்துல பேய் வைக்கிறோம் உண்மையா? புளிய நம்மளை பேய் புளி பேயா? இந்த புளி கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் பழமையானது அது நியாயமான காலத்துக்கு கிடக்குண்டா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? ஓ நான் இப்போ வந்து இதுக்குள்ள 30-35 வருஷம் ஆக போகுது. அதுக்கு மேல இருக்கு. ஓ ஆனா வளரல பெருசா. நானும் தாண்டா வளரல. 25 வருஷம் எப்படி இருக்கு? அப்படி தானே இருக்கு. பாடுறா. ம் பாடுறா. அப்படியே போட்டி போட போறேன் பாட்டி. ஆ பக்கத்துல எங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு? ஹாஸ்பிட்டல் தேவையில்லை, நீ ஏறு. ஆ உனக்கு ஹாஸ்பிட்டல்லாம் தேவையில்லை, நீ ஏறு. விழ மாட்டேன், கடவுள் விழ விட மாட்டான். ம் நீங்க அந்த பக்கம் போறக்குன்னா நான் இந்த பக்கம் விழுறதுன்னு தெரியாது. ஒரு திவானை கூட்டி வந்துருந்த லட்சவனை கீழே வச்சு நான் மேலே ஏறி இருப்பேன். அவன் வேற வரல. மரம் வேற நம்மளுக்கு ஏற தெரியும். பயமில்லா புளிய மரத்தெல்லாம் பிடிச்சி ஏறலாம். சொன்னா அவ்வளோ ஈஸியா முறிகிற மரம் இல்லை புளிய மரம். அந்த பாட்டை கலட்டி வைக்கலாம். ஏற்கனவே டிஸ்பிளே உடஞ்சி போயிருக்கு. வீடு இங்கே ப்ரோ. புளி அடிக்கிறதுக்கு புளிய மரத்துல அம்மம்மம் ஏ கவனம். அடி ஏறிட்டு பச்சைக்கிளி சொல்லுடா. எங்க பாரு. இப்போ என்ன பாட்டி உசு பண்ணுமா? ஓ ஓ எப்படி கமல் 2 படத்தில் ஆடுறாமான்ட்டு ஆடுறது அப்படி தான் பாட போகிறோம் பாருங்களேன். ஆ உசுப்பே இல்லை. ஆ மூச்சு வாங்குது கவனம். பாருங்களேன். அப்படி கொட்டி பாட போகுது. அறமா விழுதா? விழுது. ஆமா புறக்க பாட்டி புறக்க மழையா பொழியுது புளி. ஆமா செங்காய் கொட்டுதுடா. ப்ரோ இல்லதான் ப்ரோ கொட்டனது. சே இல்லை உங்களோட கண்ணுக்கு அப்படி தெரியுது ப்ரோ. மழையா பொழியுது. எனக்கு மழை வீர மச்சத்தங்கக்கு சனமெல்லாம் கிடுக்கிட்டு வாங்க. இப்போ ஒரு பெரிய மழை பெய்ய போகுது. அம்மா பாருங்க மழை. ஆ மழை பெய்யுதா? பா என்ன கட்டையெல்லாம் விழுதுறாரு. பாட்டி இது கொஞ்சம் தள்ளி இல்லை. பாட்டி இங்கே வாங்க பாட்டி. நான் உசுப்பி விட்டு விடாது. நீங்க வாங்க. இதுப்படா செங்காயெல்லாம் கிடக்கு ப்ரோ. செங்காய் தான் கொட்டுது. செங்காய் கொட்டுது. ஆ செங்காய் கொட்டுது. செங்காயம் உடச்சி போட்டால் பழுத்திருந்தானே. ம் நாங்கள் இந்த செங்காய்க்காக வேண்டி தான் ஸ்கூல் போகிற டைமில் மிளகாத்தூளும் உப்பும் கொண்டு போயிடுவோம். கொண்டு போனால் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் ஏறி ஆஞ்சிடுவோம். பிள்ளைங்க வந்து சண்டை போட்டு பறிச்சு எடுக்குங்க. அதுக்காக வேண்டி டீல் வச்சுக்கிறது. பொம்பளை பிள்ளைங்க அவங்களோட வீட்டில் இருந்து இந்த காரந்தூள்லாம் கொண்டு வருவாங்க. அதோட சேர்த்து அவங்களோட வீட்டில் மாமரம் இருக்கும், மாங்காய் கொண்டு வருவாங்க. வீட்டில் இருந்து கொண்டு வரதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க. காட்டில் இருந்து கொண்டு வரதெல்லாம் நாங்கள் கொண்டு போவோம். அதுதான் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் இருக்கிற டீல். அப்படியே கடிச்சு சப்புறது தான். நெக்ஸ்ட்டு அடுத்த மரம். இந்த மரத்தை பார்க்கும்போது தான் ஞாபகம் வருது, பழைய ஞாபகம் உண்டு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 12 வயசு 11 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். கொக்குனார் அப்படிங்கிற ஒரு காடு இருக்குது எங்களோட ஊரில். அந்த காட்டு பக்கம் ஒரு மரத்தில் ஏறியாச்சு. நண்பன் ஒருத்தன் தொங்கல் கந்துக்கு போயிட்டான். முறிஞ்சு கீழே விழுந்து அந்த மரத்துலேயே தொங்குனான். வேறு மரம்ண்டா கிளியோட கொண்டு விழுந்துருப்பான். புளிய மரம் அப்படிங்கிறதுனால தொங்கிச்சு. வா மழையா பொழியுது ப்ரோ. காணும் தானே. போதும் நீ கொண்டு போதும் ரெங்கோ
பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லாகவே இருக்கும். உசுப்பாக கொண்டு இங்கே பாருங்க. நீ கொண்டும் போக ஆனால் மாட்டே. எல்லாத்தையும் வெளியாக்கி எடுக்கல அது இப்போ. ஸோ போதும், இறங்கும். அவ்வளவுதான், புளிவெட்டை முடிஞ்சுது. புளியை கிளியர் பண்ணி எடுக்கணும். அப்போ வா இறங்கணுமேடா. இப்போ குதி எங்கே போனாலும் பாட்டி வேணுங்க. ம் என்னையே தான் மாமரத்தில் ஏற்றுவானோ, பலா மரத்தில் ஏற்றுவானோ, பனை மரத்தில் ஏற்றுவானு. அம்மா எப்போ ஒரு நாளைக்கு கீழே தொம்பண்டு கொண்டு விடுறனோ தெரியாது. மசாலா நீ தொம்பண்டு விழுந்துட்டேன்னா அவன் யாரு குண்டப்பா இருப்பானா? ஏசப்பா, குண்டப்பாலாம் இங்கே வரமாட்டான். ஏசப்பா தான் வரணும். குண்டப்பா அடியிலே சாகுவான். பேசாம மரத்துல இருந்துடட்டுமா பாட்டி? வேணாம் வேணாப்பா, நல்லா இருக்கு. மரத்தில் கொஞ்சம் கூலாக இருக்கு பாட்டி. அப்படி இருந்து ஏன் அந்த கூழ் வேணாம், நீ கீழே இறங்கி என்ன பாட்டி? மரத்தில் இனி இருக்கக்கூடாதுப்பா. ஏன் பாட்டி? பார். அம்மா போன் எடுத்துச்சா? ம் அம்மா போன் இருக்கலையா? அப்பா பயங்கர புளி, உப்பும் தூளும் இருக்கும்டா. வேற லெவல். இறங்கணும்டா. இப்போ எப்படா இறங்குது? அவசர கோளாறில் ஏறிட்டேன். பாட்டி இறங்குறதுக்கு வழி சொல்லிட்டு. இப்படியேவா? ம் அதுக்குலவா இருக்குல்ல? என்ன இதாலவா? ஏதோ குறுக்கு ரோட்டு இருக்கு, இந்த ரோட்டால் வாட்டுற மாதிரி சொல்கிறோம். இல்லை நீ இதாலவா? இந்த புளி இந்த வாதுக்கு வந்து கீழே குதிக்கலாம். குதிக்கலாமா? தெய்வானையை நம்பினோர் கைவிடப்படார். பாப்பமே. இச்சராய் அவ்வளவுதான். சர்ச்சஸ் நல்லபடியாக ஏறி இறங்கியாச்சு. உசுப்பு நொசுப்பி கீழே விழுந்ததை பாருங்க. உன்னை மண்டையில் விழுறியாடா? ஏன் ப்ரோ இந்த கொலை வரீங்க ப்ரோ? இங்கே ஹெல்மெட் போட்டிருக்கிறீங்க ப்ரோ. ஸோ யூ டோன்ட் வரி. இங்கே பாருங்க ப்ரோ, பழமாக கிடக்கு ப்ரோ. ப்ரோ புளியம்பழம் புளி ப்ரோ, பச்சை காயெல்லாம் தெரியுறா. அதான் சொன்னேன். தூர உசுப்பு அப்படி பழங்கிற பேரில் பச்சை காயெல்லாம் போட்டிருக்காப்புல. புளியம்பழம் தான் உனக்கே சொல்கிறேன். நானா செய்யலப்பா, எல்லாம் தானா செஞ்சு விட்டு. உண்மைதான் ப்ரோ. அவனுக்கு நம்ம மேல என்ன காண்டோ தெரியல. பாட்டி எப்படி சோட்டு துணியில் எடுக்கிறாவோ இஞ்சி பார் சுவாக. ஆனால் போக்கில் வஸ்காரம் என்ன உள்ளே ஏற்ற மாட்டான். இப்படிதான்டா பிறக்கிறது முதல்ல. ஸ்கூல் பேக்கு கொப்பி கொண்டு வரது உலகம் இல்லையோ ஆம்பரோ. இந்த நீல காய்ச்சட்டைக்கு 2 பக்கெட்லையும் புளியம்பழத்தை அட்டச்சினா இங்காலையும் பழவுக்காரன் திரத்தி வந்தான்னா 2 கையலையும் விட்டுட்டு ஊரடா பாய். இல்ல பொத்தி பிடிக்கிற விழுந்துருந்தானே ஓடக்க புட்டிச்சு தோற. பாட்டி அடுத்த வாட்டி திவானுவை கொண்டு வாரு. நீங்கள் சொல்லுவீங்களே சிவா, அவனைத்தான் மரம் ஏற்றுவோம் ஆள். என்ன பாட்டி? அவன் கல்ல பைய வரமாட்டான். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவன் என்ன பார்க்க வரைய மாட்டான். அவன் கள்ள பையில நல்ல பைய. நல்ல பையில இருந்தால் வந்திருப்பான் இப்போ உங்களோட. பாவம், அவனுக்கு என்ன வேலையோ எது வேலையோ, குடும்ப குட்டிக்காரன். அவன் வாரா இருந்தா நீங்கள் வர மாதிரி வருவான் தானே. ஆனால் கிசு வராவிட்டாலும் போன் எடுத்து கதைப்பான். யாரு ஃபோன் எடுத்து காய்க்கிற? குசோவா? அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு நீங்கள் கதைக்கிறீங்க. ஐயோ ஆளு பார்த்தா குள்ள கத்தரிக்கா செய்வான் வேலை. என்னதாண்டா ஆகலை?
அவன் தாண்டா அதை 2-3 நாளைக்குள்ள பெரிய சம்பவமாக பண்ணி விட்டான். ஏன் தலையெல்லாம் உருண்டிச்சு. ப்ரோ நீங்க புறக்கிறதுல பாட்டி எல்லாத்தையும் புறக்கிடுவாங்க. அவங்க வயசில் மூத்தவங்க, அனுபவத்தில் பெரியவங்கடா. அதுக்கு அவங்களோட அளவுக்கு நம்மளை ஸ்பீட் இருக்குமா? மூக்கால் அழுவுது. வேர்வை சொன்னேன். குந்துனா ஒழும்பவே இல்லாமல் இருக்கு ப்ரோ. பாவம் ஏன்டா இந்த கிதி. யார் பாட்டி பாவம்? இதான். ஐயோ மச்சான் மன்னார், உங்கள் அப்பா என்ன சொன்னார்? அடித்தான் கொழுக்கட்டை போல் தடிச்சு கிடக்குது. ஏன்டா மச்சான் உனக்கு இப்படி விருந்து நடக்குது? ஒரு அர்த்தம் என்ன பாட்டி? இவர் சும்மா சொல்ல ஏறி உளுப்பி போட்டு பாரு டிஷர்ட்டுக்கு பொறுக்குப்படுது. சரி நாங்கள் ஊருக்கு போகிறோம். உங்களுக்கு கவலை இல்லையோ? என்ன சாமி போங்கடா, ஒரு தொல்லை போச்சு. நின்ன சந்தோஷமா இருப்பேன். ஆண்டவனே அப்படியா சாமி சொல்கிறீங்க? என்ன பாட்டி? அப்படி நான் நினைக்க மாட்டேன்டா. நீங்கள் இல்லாத வாழ்க்கை எனக்கு என்னடா வாழ்க்கை? இவ்வளோ தூரம் என்ன மனுஷரை ஆக்கி வச்சுட்டு என்னை விட்டுட்டு நீங்கள் போனால் எனக்கு சந்தோஷம்னு சொல்கிறீங்களே. இது என்ன எந்தெல்லாம் எடுக்க மாட்டிருக்கீங்க? கைக்கு வராமல் விட்டது எடுக்கலை, எடுத்துக்கிட்டு வா. சொல்லு பார்ப்போம். நீங்கள் எப்போ வருவீங்கன்னு எதிர்பார்த்துருக்குறேன்னா? எப்போ வருமோ இப்போ வருமோ. ஊரையெல்லாம் போகல, பாட்டியோட வீட்டில் போகிற வழியில் இருக்கிற புள்ளிய மரத்தான். மரம்லாம் இருக்கு. கிலோ யாருக்கெல்லாம் வேணுமோ ஆர்டர் பண்ணுங்கப்பா. பாட்டி புளி உடைச்சவளோ உடைக்காம? உடைச்சா 1500. உடைக்காம? உடைக்காம என்னன்னு சொல்றது? நாங்கள் அப்படி ஒரு புளிய மரத்தை எவ்வளோ ஒன்று பேசிட்டு உசிப்பி எடுக்கலாம். ஓ மிதிச்சு நீ உடைச்சு போறாடா பரதேசி. அதான்டா உனக்கு எடுக்கிறது ஈஸியாக இருக்குது. சரி கால் வைக்கிறெல்லாம் படான்னு மிதிச்சு போகிறான். உண்மையே தான். வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட் பண்ணி உங்கள்கிட்ட நம்பரை சென்ட் பண்ணி வைங்க. எத்தனை கிலோ வேணுமென்று சொல்லி, இல்லைண்டா எங்கள்கிட்ட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். பாட்டிகிட்ட வாரோம். பாட்டி குசிப்பி அந்த காசை போட்டு பார்சல் பண்ணுறோம். ஆமாம். கலப்படம் இல்லாத சுத்தமான புளி. புளியில் என்னடா கலப்படம்? இப்போ நான் கலப்படம் ப்ரோ. புளியில் வரையாடா? இன்னத்துல தான் இப்போ கலப்படம் இல்லை என்ன பாட்டி? காதல்லையும் கலப்படம் பண்ணுறாங்க. கருமாந்திரம் புளியில் வரையாடா? மிளகுக்குள்ள பப்பாசி பருப்பை கலக்கானுவ. இவ்வளவு காணுமா? வீட்லேயும் கொஞ்சம் கிடக்கு. நீனும் கொண்டு போகத்தானே, அம்மா பார்க்கும் தானே. மலையை பார்க்க போகிறீங்களா? புளி மலையை தான். புளி மலை இங்கே போயிரு. ஆய் தட்டு விட்டா போயிடும். போட்டுட்டு திருப்பி இங்க இருந்து கொண்ட ஷர்ட்டை கலட்டி கொண்டு போ. இல்லை அதில் அள்ளி போய் பேக் ஒன்று எடுத்துகிட்டு வந்து அள்ளுவோம். வரேன்னு எடுத்துகிட்டு வரட்டா? எனக்கு கொஞ்சம் உப்பு எடுத்து வாங்களேன். சக்கு முக்கு தக்கு தாளம் சத்தத்தை வருது ப்ரோ. இங்கே எப்படி வடிக்குது? இங்கே பார். வாவ், என்ன கலரிடாது. நேற்று கடையில் புளி ஒன்றீங்க ப்ரோ. எவ்வளோ ப்ரோ அது? ஓண்டா சும்மா ஒன்றும்டா. 350 ரூபா கொடுத்து 1/4 கிலோ புளி. 1/4 கிலோ 300 ரூபா வேணும். 350. இங்கே
புளியம்பளை ஜேம் சாப்பிட்ருக்கியா? பள்ளி படிக்கிற காலத்துலாம் அடிபடி பட்டு வேண்டடா. அந்த பக்கெட்ல வரும் 2 ரூபா. ஒரு சைட்ல தூள் இருக்கு, இன்னொரு சைட்ல அந்த இது இருக்கு நடுவுல. அது நீ அந்த உரைப்பு புளியம்பளை ஜேம் சொல்கிறா, மற்ற இனிப்பாகவும் வரும். 2 ரூபா பாக்கெட். அதான் கூட வண்டி பாக்கெட்டில் போட்டுருவோம். பக்கெட்ல எடுத்து சிவப்பு தெரியுது தான். 2 பருப்பு இல்லைன்னா 3 பருப்பு கிடக்கும், இல்லைன்னா 1 பருப்பு கிடக்கும். அதை எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் உடைச்சி கழுவிட்டு இருந்து ஸ்கூலுக்கு இது தெரிஞ்சு விளையாடுறது. இனிப்பாகவும் பாருது, நீ சொன்ன மாதிரி தூள் பரியா வச்சு இது வச்சு அதுவும் பாருது. சைட்ல இருந்தா இப்படி இந்த ஒரு சைட்டு சின்ன அடிச்சுட்டு அந்த அதுக்கு தூள் வச்சிருப்பாங்க. முதல்லாம் புளியம்பழம் சாப்பிட்டு அந்த நாக்கு வெடிச்சு போயிருண்டா. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டாலும் டேஸ்ட் விளங்காது. ஆனால் தெரியாது தெரியாது. சில நேரம் வந்து காரம் என்ன சாப்பிட்டாலாம் வலிக்கும் அப்படி. ஆனால் அப்பப்போ புளி நாக்கில் பட்டுச்சுன்னு சொன்னால் நல்லா பேச்சுக்கள் சரளமாக பொழியும். தெரியுமா எப்படி பொழிஞ்சிச்சு? உப்பு இருக்கும்னா ஷா அடி பொலி. ஒரு நாளைக்கு அப்படின்னா போகிறோம், இப்போ மட்டக்களப்பு இப்போ போகிறோம், மறுபடியும் வாரம் பாட்டி கையால் புளியம்பளை ஜேம் பண்ணுறோம், மட்டக்களப்புக்கு கொண்டு போகிறோம். பாப்பானு ஏடா மட்டக்களப்பில் புளி இல்லாமலாடா இங்கே வந்து புளியை கொண்டு போகிறீங்க? அப்படிலாம் இல்லை ப்ரோ, அங்கே இருக்குது. ஆனால் நாங்களாம் ஏற அளவுக்கு இருக்காது அது. இருந்தாலும் இப்போ ஐ மீன் என்ன சொல்கிறேன்டா, வடக்கு சைடில் காடுகள் இப்பையும் மக்கள் பிரயோகத்துக்கு யூஸ் பண்ணாங்க. அப்படி சொல்லணும். அந்த இங்கே கூட அந்த மக்கள் பாவனையற்ற நிலங்கள் அப்படி இப்படி சொல்லி இப்படிலாம் இருக்குது. ஆனால் அங்கால பக்கம் அதிகமாக வந்து அப்படி கிடையாது. எல்லாத்தையும் போனோம்னு சொன்னால் அதிகம் யானைகள் இருக்கிற காட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னார். அது திரும்புகிற திசையெல்லாம் யானை இருக்கக்கூடியது. அகல் இருக்கிற சைட்லலாம் வந்தால் என்னென்னு சொன்னால் வந்து மேபி புளிய மரம்லாம் அவங்களோட வளவுக்குள்ளே இருக்கும், யாருமே கை வைக்க விட மாட்டாங்க, அடித்து கொண்டு போட்டுருவாங்க. ஆனால் எங்களோட ஊரில் அந்த ரோட்டோரம் இருக்குடா. ஆனால் அதால் என்ன சொன்னால் போகிற வர வாகனத்துலேருந்து எல்லாருமே ஆச்சிட்டு போகிறதுனால இருக்காது. நம்ம மரத்துக்களை தவம் இருக்கணும், இப்போ இது பழுக்குமென்னு சொல்லி சரியா பழுக்க கட்டி ஆஞ்சிடணும். ஏற்காட்டு ஜோக்கூர் முந்திரியும் பழம் உப்பா பாவ் பாட்டின்னா பாட்டி தான். உப்பு ப்ரோ. பாட்டி புளியம்பளை ஜேம் செய்திருக்கீங்களா? தெரியாதா? கூட்டு உதர்காய் இருக்குது, செங்காய். சாப்பிட்றதுக்கு இது அந்த கூட அந்த ப்ரெக்னென்ட் காரர்கள் தானே இந்த இதெல்லாம் கூட சாப்பிடுவாங்க, செங்காயெல்லாம். வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகளுக்கு இதை பற்றிய தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அந்த ஒரு அனுபவம் இருக்காது ப்ரோ. உங்கள் வழியால் நீ கற்றுக் கொடுப்பீங்க ப்ரோ நீங்களாம். இப்போ இந்த வீடியோவில் நிறைய பிள்ளை பார்க்குங்க தானே, அதை சொல்கிறேன் ப்ரோ. நீங்கள் ராங்காக எடுத்துக்கொள்ளாதீங்க. ராங்க எடுத்தா எங்களுக்கு என்ன, நாங்கள் கதையை தானே நாங்கள் சரியாக சொல்கிறோம். என்ன பாட்டு எப்படி அடிச்சுட்டு ஆகாது எங்களுக்கு. உங்களை தெரியல உண்மையை சொன்னால் உங்களுக்கு கோபம் வருது. நாங்கள் என்ன சரியான பாட்டி உண்மையை சொன்னால் உடம்பெல்லாம் உங்களுக்கு தான் இப்படி தான் இருக்குது உங்கள் கதை. வாய் நோவுது உனக்கு, வாய் எங்களுக்கு தான்டா நோவு, வயிறு உனக்கு இல்லை நோவு. என்ன எப்படி தாக்குறாங்க? தாங்கண்டு 350 ரூபா பாட்டி நேற்று 1/4 கிலோ வேண்டுனது. எனக்கு இந்த வழி தெரியாதே. இல்லை இது போதும், இதை இப்போ எப்படா கொண்டு போகிறேன் இருக்கிறோம். அந்த வைக்கம் தூக்கி இதுக்குள்ளே வச்சுட்டா சரி. டக்கு முக்கு முக்கிட்டாலும் அடுத்த கிழமை கோட்ஸ் 2 இருக்கு. முடித்த வாக்கில் கையோடு வருவோம். உங்களுக்கு ஒரு ஆளை கொண்டு இறக்குவோம் புதுசாக. இந்த நாளையில் நீங்கள் சண்டை கண்டு ஒன்றும் போடலை தானே, சண்டை போடுறதுக்கு ஒரு ஆளை கொண்டு இறக்குறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணு, ரெடியாக இருங்க. வார சண்டைக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வார்.
சரியா? மயக்கமா வரப்போறாப்பல. சரி, அவள் எத்தனை ஆட்டம் வந்து போகிறது பாவம். அவ சரியா கஷ்டப்பட்டு கஷ்டம்தான், யாருக்கு தான் கஷ்டம் இல்லை. என்ன கீழாட வருது இல்லை, அதில் மட்டும் தான் கீழாட நல்லா இருக்கு. ஓகே பாட்டி, அப்போ சந்தோஷமா போயிட்டு வரோம் சரிங்களா? இனி அடுத்த கிழமையோ அடுத்த மாதம் மாதிரியா, இனி அடுத்த கிழமையா நாளை அடுத்த மாதம் தானே, இப்போ அடுத்த மாதம் வருவோம். போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க. போய் வரவா? நல்லபடியாக வந்து பார்த்துக்கொள்ளுங்க. என்ன பண்ணாலும் போக மாட்டீங்க. நம்மளை அசிஸ்டன்ட் ஃபோன் தூக்க வரேன் நீங்கள் அடிச்சு உடனே. கிஷோ லாஸ்ட்டாக எப்போ ஃபோன் பேசினான்? நீங்கள் இந்த நாளாக வந்தீங்க, அதுக்கு முதல் நாள் நான் வர்றதுக்கு முதல் நாள் பேசினார். என்னன்னு சொல்லி பேசினான்? என்ன செய்கிறீங்க, எப்படி இருக்கீங்க பாட்டி, கால்கள் எப்படி, உடம்பு எப்படி, என்ன செய்கிறீங்க, மளிகை சாமான் வாங்கினீங்களா, கடைக்கு போனீங்களா, பேலன்ஸ் எதுவும் மிச்சம் கிடக்கா இல்லை நாம கொடுக்கணுமா என்ற கதையை கேட்டார். நான் சொன்ன பேலன்ஸ் இல்லை என்ன, இப்போ கிட்டத்தில் போடுவாங்க. ஓகே, இப்போ மாதம் முடியுது போடுவோம். இப்போ உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ ஒரு பேக் இப்போ பாட்டி கூட புளி வேட்டைக்கு போனது. இது எத்தனை கிலோ பாட்டி இருக்கும்? கிட்டத்தட்ட இருக்கும் கிலோ, ஒரு 5-6 கிலோ கிட்ட இருக்கும். உடைச்செடுத்தா கொஞ்சம் கோது கொஞ்சம் 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 குறையும். எப்படி ஒரு 1/2 கிலோ அப்படி கையில் அப்படி அது கோதுறது கழுவி போனால் மிச்சம் வரும் அப்படி. நான் பயங்கர விலை இந்த புளிக்கு. ஸோ மார்க்கெட்டெல்லாம் போய் கேட்டிங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு விலை வந்து தெரியும். என்ன சொன்னால் காட்டு பக்கம் இப்படி உசிப்பி தஞ்சி எடுக்கிறலாம் ஒரு இதுவும் கஷ்டம் தானே. இப்போ இந்த மரம் கொஞ்சம் சின்னதாக போய்ட்டு நானும் இலகு வந்து ஏறிட்டேன். நிறைய மரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக் சைஸ், பெரிய சைஸாக இருக்கும். கட்டையை பிடிச்சிடுறது கஷ்டமாக இருக்கும் அவ்வளவு. இப்போ காட்டுக்குள்ளேன்னு சொல்லி நம்ம இறங்கணும்னு சொன்னால் அதிகம் நிறைய மரத்தில் வந்து தேன் பூச்சி தான் இருக்கும், தேன் கூட்டு இருக்குது. நாங்கள் நிறைய மரத்தில் பட்டிருக்கோம். அது பனைமரம் சரி, ஆனால் அதிகமாக வந்து புளிய மரத்தில் கூட புளிய மரத்தை நம்பி தேன் கூடு கட்டும்னு சொன்னால் புளிய மரம் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு காற்றடிச்சாலும் புயல் அடித்தாலும் வந்துட்டு உடஞ்சி போகிற மரம் கிடையாது. அதுக்குள்ளே நார்தன் மவுண்ட் இருக்கிறதுனால அது பயம்லாம் லாஸ்ட்டு தொங்கல் வரைக்கும் அந்த கண்டு பிடிச்சி தொங்கலாம் என்ன பாட்டி. அப்படி அந்த உறுதியாக ஸ்டெடியாக வந்து இருக்கக்கூடிய ஒரு மரம் தான் இந்த ஒரு புளிய மரம். ஆனால் புளிய மரத்தை பட்டும் நிறைய பேர் வந்து கொஞ்சம் இதாக பேசுவாங்க, நைட்டில் வந்து பேய் இருக்கும் அது இதுன்னு சொல்லி. ஆனால் சயின்ஸ் ரீதியாக வந்து பார்க்க போகணும்னு சொன்னால் அது வந்து அந்த ஆக்சிஜன் பிரச்சனை ஒன்று இருக்குது. ஸோ அதனால் அந்த மரத்துக்கள்லாம் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். தவிர வந்து புளிய மரத்தில் பேய் இருக்கிறது, ஊஞ்சல் ஆடுறது, இது எல்லாமே கட்டுக்கதை. அதானே பாட்டி? அப்படித்தான். இந்த பாட்டியோட வீட்டுக்கு முன்னுக்கு தான் வந்து எத்தனையோ புளிய மரம் இருக்குது. நீங்கள் இப்போ ஏதாச்சும் பார்த்துருக்கீங்க? இல்லை இல்லை இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அப்படி இருக்கவங்க மோடத்தனம். அந்த புளிய மரத்துக்கு எதுவும் நீங்கள் அது உங்களோட வாயால் என்ன சொல்லுவீங்களா? அந்த இதெல்லாம் புளிய மரம் வச்சாங்களா அப்படி என்ன சொல்லுவீங்களே? அது புளிய மரத்தில் புளிய மரம் எப்படியுமே வந்து சூதாடுறதுக்கு ஒரு நந்தவனம் அப்படின்னு சொன்னால், சூதாடுறேன்னா நாங்கள் எண்ணலுக்கு போயிருக்கலாம், சின்ன குழந்தைங்க விளையாடலாம். ஆனால் முறையின்படி 12 மணிக்கு இருக்கக்கூடாதுங்கிறாங்க. நான் 2 மணி வரையும் இருப்பேன். அது என்ன சொன்னால் இப்போ நைட் டைமில் தான் அதிகம் வந்து அந்த இது இதை மாறி சுவாசிக்கிறதா இருக்கக்கூடாது. நைட்டுக்கும் எல்லா நேரமும் இருக்கலாம். ஆனால் விடிய 1 மணி அந்த தூக்க நேரத்தில் மாறி, அதாவது மற்ற மரம் மாதிரி இல்லாமல் இது வந்து அந்த சுவாசிக்கிறது வந்து மாறி சுவாசிக்குமா, அதனால் வந்துட்டு தூங்குறது சரியில்லைன்னு சொல்லுவாங்க மரத்துக்களை. நம்மளுக்கும் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் தெரியாது. நான்லாம் சயின்ஸ் படித்தவனும் கிடையாது. சயின்ஸ் பாடனாலே, இங்கிலீஷ் பாடனாலே, மேக்ஸ் பாடனாலே வந்துட்டு ஒன்று டான்ஸ் ரூமுக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் கிரவுண்டுக்குள்ளே போய் ஒழிச்சு நின்றுருவோம். அதெல்லாம் ஒரு காலம். அப்போல்லாம் வந்து நிறைய அடி வர வேண்டியிருக்கும். பட் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் சொன்ன சில விஷயங்கள் தான். பட் இந்த புளிய மரத்தில் பேய் தங்கி நிற்கிறதுலாம் பச்சை பொய், சுத்த பொய்யான ஒரு விஷயம். ஸோ நீங்களும் தம்பி போகிறீங்க, நிறைய இடத்துல நிறைய வீடியோக்களை காட்டுறீங்க, பேய் விசாரிங்கிறீங்க. அப்படிலாம் இல்லைன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்காக வேண்டி தான் நாங்களும் உண்மையில் போகிறோம். ஸோ இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நிறையவே இருக்கும் நிறைய பேருக்கு. அப்போ எங்களுக்கு நம்பிக்கை வரும் வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் தேடிக்கிட்டு தான் இருக்க வேண்டும். நம்பிக்கை வர வரைக்கும் நாங்கள் அதில் நம்ப முடியாது. அது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பக்கத்தில் போயிட்டே இருக்க வேண்டும். அண்ட் இன்றைக்கி உண்மையில் இந்த ஒரு புலி வேட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்களும் வந்து இந்த புலி வேட்டையெல்லாம் செய்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால், ஸ்கூலுக்கு போகிற வயசுலாம் பண்ணியிருக்கீங்க, நிறைய அனுபவம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் தாராளமாக சொல்லுங்கள். அண்ட் ஸ்கூலில் நாங்கள் எப்படிலாம் வந்து இந்த புலிக்கு சண்டை போட்டோம், அது மாதிரி நீங்களும் புலிக்கெல்லாம் சண்டை போட்டிருந்தா அந்த அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் ரீசெண்டாக நீங்களும் உங்கள் பக்கங்களில் புலி வேட்டைக்கு போயிருந்தால் அதையும் சொல்லுங்கள். அண்ட் வந்து போக போகிறீங்களா இருந்தாலும் சொல்லுங்கள். அண்ட் வந்துட்டு பக்கத்தில் அக்கம் பக்கம் பாட்டி பக்கத்தில் இருந்தாலும் பாட்டிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நீங்களும் புலி வேட்டைக்கு போயிட்டு வேட்டையாடி கொடுக்கலாம். வந்து நாங்கள் இன்றைக்கி கிளம்ப போகிறோம். ஸோ வந்து பாட்டிக்கு பாய் போடுற மாதிரி பாட்டியோட சேர்ந்து லாஸ்ட்டாக அவங்களுக்கு ஒரு பாயை போட போகிறோம். ஸோ இந்த ஒரு வாய்க்கு கீழே வந்து நீங்கள் வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாட்டி கூட வந்து என்ன வீடியோலாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் திரும்பவும் வெட்டிக்குள்ளே வந்துட்டு முல்லை
முல்லைத்தீவுக்கு வந்துட்டு பாட்டி கூட நீங்கள் ஆசைப்படுற மாதிரி சில வீடியோக்களை மேக் பண்ணி உங்களுக்கு தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம் என்ன பாட்டி. ஸோ விதவிதமான சாப்பாடாக இருக்கட்டும் இல்லைனா வித்தியாசமான வாழ்க்கை முறைகளாக இருக்கட்டும், இது எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத வச்சுக்கொண்டு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் முதல் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாருக்கும் ஒரு வாய் போட்டுருமா? பாய். எக்ஸ்பிரிமெண்ட் சக்சஸ். பாய். அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால்.